நன்றி அப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீ நல்லவர் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே நீர் நல்ல ஆண்டவரே தேவனாக இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிற ராஜா. எல்லா சூழ்நிலைகளும் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிற ராஜா. ஆண்டவரே உம்மை நம்பி வந்த ஒருவரை நீர் ஆண்டவரே கைவிட்டதே இல்லை. உமக்கு நன்றி சொல்லுகிற ராஜா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே தாயே விட தகப்பனை விட எங்களை மேலாய் நேசிக்கிற தேவனாய் நீங்கள் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் நல்ல தெய்வமே உமக்கு நன்றி. எங்கள் எஜமானனே உமக்கு நன்றி ஆண்டவரே. இரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆண்டவரே நாமத்தை பணிந்து கொள்ளுகிற ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியா உம்மை துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலோ எந்த நேரத்திலோ நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே பூவிலும் நீரே ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே பூவிலும் நீரே ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலோ எந்த நேரத்திலோ நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே ஜீவனும் நீரே ராஜராஜனா என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலோ எந்த நேரத்திலோ நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். இயேசுவே துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். மீண்டும் சொல்லுவோம். இயேசுவே ஷபரபலபலபலபலப பிரியங்கா பாபா பாபா ஷபரபலபலபதுரமகபபமா. இயேசுவே இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே.
உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள தேவனே, எங்கள் அன்பின் இரட்சகரே, தூய ஆவியானவரே, இந்த காலை வேளையில் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவரை உம்முடைய கரங்களில் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக, நீரே எழுந்தருளுவீராக. உங்க நாமத்துக்கே துதிகளை சாற்றுகிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் இணைந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவது அது மகிழ்ச்சியை தந்திடுது. ஆலயம் செல்லுவது அது மகிழ்ச்சியை தந்திடுது. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டது. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டது. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே, நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே, எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம்,
நிறைவாய் அனுப்பிடுமே. சொல்லுவோம், ஆண்டவரே சம்பூர்ண ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பி அனுப்புகிறவர் நீர் தான் ஆண்டவரே. ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்தோம் யெகோவா தேவனை, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனை, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பாடி துதிக்க கர்த்தர் நமக்கு ஒரு நேரத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இதயத்தோட நாதன் இயேசுவை பாடிடுவோம். ஹல்லேலூயா. அவர் நல்லவர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை நம்ம என்னென்றைக்கு உயர்த்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை நம்ம பாட போகிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர் என்று சொல்லி பாட போகிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர். சொல்லுவோம், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்த மரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்த மரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை
தட்டி எல்லாரும் உற்சாகமா கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. பெரியவர் என் இயேசு பரிசுத்தர், என் கரத்தை பிடித்த இயேசு என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. என் இயேசு எல்லாரும் சொல்லுவோம். என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. நம் நடந்து வந்த பாதைகள் கரடு புரடானதா இருக்கலாம், ஆனா அந்த பாதையினுடைய நம்மை கரம் பிடித்த ஒரு தேவ கரம் நம்மோடு கூட கடந்து வந்தது. ஹல்லேலூயா. அவர் நம்மை கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறார். அவர் நம்மை தோள்களிலே தூக்கி சுமந்து வந்திருக்கிறார். அவர் நமக்கு ஹல்லேலூயா எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் உதவி செய்திருக்கிறார். அவர் நமக்கு போதுமானவராய் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தி இன்னொரு பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்த வாழ்க்கை எதில் நீரே போதும், வேறே வேண்டாம். எந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அவர் எவ்வளவோ நல்லவராய் இருக்கிறார். அவர் எவ்வளவோ உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்ம மேல் அளவில்லாத அன்பு வைத்திருக்கிறார். நாம் அவரை நேசிப்போம் என்றால், நாம் அவருக்கு நன்றி உணர்வுள்ளவர்களாய் இருப்போமானால், அவருக்கு நாமும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை தொட்டு சொல்லுங்க, இயேசுவை நீங்க நேசித்தீங்கன்னா அவருக்கு உண்மையா இருங்க, அவருக்கு பிரியமா நடப்போம், அவருக்காகவே நம்ம வாழ்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரை, பூவில் எந்தன் வாழ்க்கையது நீரே போதும், வேறு வேண்டாம். எந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன்.
சம்பூரண அளவுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கேந்துவேன். சம்பூரண அளவுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கேந்தேன். பூரண அளவுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையது, நீரே போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்துடார், உம்மேலுள்ள எந்த நன்மை நீங்க முயன்றார். எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்துடார், உம்மேலுள்ள எந்த நன்மை நீங்க முயன்றார். பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையது, நீரே போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா ஒப்பு கொடுத்து நம்ம சொல்ல போறோம்? ஆமென். இந்த உலகம், இந்த பூமியில இருக்கிறதெல்லாம் ஒரு நாள்ல இல்லாம போகும், மறைந்து போகும், அழிந்து போகும், ஒளிந்து போகும். ஆனால் மாறாதவர் அவர்தான். நித்தியமான ஹல்லேலூயா அந்த ராஜ்யம் நம்முடையதா இருக்கிறது. அங்க உள்ள விஷயங்கள் தான் நிரந்தரமானவைகள், நிலைத்திருக்க போகிறவைகள். ஹல்லேலூயா. எழும்பி நின்று பாடுவோமா? லோக சுக மேன்மைகள் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால், இவைகளெல்லாம் உலகத்தின் ஹல்லேலூயா காரியங்கள் எல்லாம் மாயையா இருக்கிறது, சிற்றின்பங்களா இருக்கிறது. ஆனால் பேரின்பம் அவர்தான். ஹல்லேலூயா. அவர்தான் நமக்கு ஹல்லேலூயா பூரண சமாதானத்தை, சந்தோஷத்தை தருகிறவர். அவர்தான் நமக்கு நிறைவான வாழ்வை தருகிறவர். அவர்தான் நமக்கு ஹல்லேலூயா மேலான ஒரு ராஜ்யத்தை தருகிறவர். அவர்தான். அவருக்காக ஹல்லேலூயா இந்த உலகத்தில் உள்ளவைகளை, இந்த உலகத்தின் ஆசை பாசங்களை நம்ம விட்டுவிட ஆயத்தமா இருப்போமானால் நிச்சயமாய் மேலான ஒரு ஹல்லேலூயா தேவ கிருபை உங்க வாழ்க்கையில வெளிப்படும். ஆண்டவருக்காக நீங்க வாழ்வதற்கு நீங்க உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை எடுத்து அளவில்லாமல் ஆசீர்வாதமாய் பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. சேர்ந்து பாட போகிறோம், உணர்ந்து பாட போகிறோம், ஒப்பு கொடுத்து பாட போகிறோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாட போகிறோம். ஹல்லேலூயா. லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் என்னை சோதித்தால். லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் என்னை சோதித்தால். பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையது, நீரே போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் யாரையுமே பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையது, நீரே போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீர்மேல் மோதும் குமிழி போல் மின்னும் ஜட மோகமே என் மேல் வந்து வேகமாக மோதி அடித்தார். நீர்மேல் மோதும் குமிழி போல் மின்னும் ஜட மோகமே என் மேல் வந்து வேகமாக மோதி அடித்தார். பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையது, நீரை போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கேந்தேன். சம்பூரண உந்தனுக்கேந்தேன். பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையது, நீரே போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு
விட்டிட மாட்டேன். தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. இயேசுவே வேகம் வந்து என்னை சேருமே. ஒரு நாள் உள்ளவரை பூவிலந்தன் வாழ்க்கைய நீரை போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக விட்டிட மாட்டேன். தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. இயேசுவே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. புராண அழகுள்ளவரை பூவிலந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும். விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் நம்மை முற்றிலுமாய் ஒரு ஜீவ பலியாக தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுக்கு ஹல்லேலூயா பிரியமும் பரிசுத்தமுமான தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமுமான ஒரு ஜீவ பலியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்திற்காக உம்மை ஒருபோது நாங்கள் விட்டுவிட மாட்டோம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் ஆண்டவரே ஆசாபாசங்களுக்காக, இந்த உலகத்தின் உறவுகளுக்காக, இந்த உலகத்தின் சிநேகங்களுக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்களுக்காக ஒருபோது நாங்கள் உம்மை விட்டு கொடுக்க மாட்டோம் ஆண்டவரே. ஒருபோது நாங்கள் உம்மை விட்டுவிட மாட்டோம் ஆண்டவரே. எத்தனை பேர் உண்மையான அர்ப்பணிப்போடு சொல்ல விரும்புகிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்ல போகிற ஆண்டவரே, உம்மை ஹல்லேலூயா நான் உறுதியாய் பற்றிக் கொள்வேன் ஆண்டவரே. உம்மை மாத்திரமே நான் ஆண்டவரே அதிகமாய் நேசிப்பேன் ஆண்டவரே. இந்த உலகத்தின் காரியங்களை ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவரை மேன்மைப்படுத்தாதபடி, முதன்மைப்படுத்தாதபடி உம்மை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவம் எங்களுக்கு தருவீராக. உமக்காக எதையும் விட்டு விடுகிறதற்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே. எதற்காகவும் உம்மை விட்டு விடுகிற நிலைமையில இருப்போமானால் இன்றைக்கு அதை மாற்றி போடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமைகள் மாறுவதாக. இந்த உலகத்தினுடைய ஏதோ ஒரு சிற்றின்பங்களுக்காகவோ, ஏதோ ஒரு உலக சிநேகங்களுக்காகவோ நம் ஆண்டவரை நாம் இரண்டாவது பட்சமாக்குவோமானால் அது நல்லது அல்ல பிரியமானவர்களே. இன்றைக்கு நம்மை சீர்தூக்கி பார்க்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ள ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில முதன்மையான ஸ்தானத்தில் வைத்து அவரை நாம் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு நாம் அவரில் அன்பு கூற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. I love you, I love you, I love you Jesus. I love you, I love நாங்கள் மகிமைப்படுத்துவோம். I worship you, I worship
you, Jesus. I worship you. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. Jesus, உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் இயேசுவே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் இயேசுவே. I'll trust in you, I'll trust in you, I'll trust in you, Jesus. I'll trust in you, I'll trust in you, I'll trust in you, Jesus. உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நீங்க மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை மீண்டும் ஒரு விசை உம்மை ஆண்டவரே, உமக்கென்று அர்ப்பணிக்கிறதற்கு வேற எதுவும் இல்லைனாலும் எங்க இருதயத்தை உமக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அன்பை ஆண்டவரே உமக்கு முன்பாக நாங்கள் ஆண்டவரே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நேசித்த தேவன், எங்களை ஆதரித்த தேவன், எங்களில் அன்பு கூர்ந்த தேவன், எங்களுக்காக ஜீவனையே தந்த தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மையே நாங்கள் ஆண்டவரே உறுதியாய் ஆண்டவரே நம்புகிறோம், பற்றி கொள்ளுகிறோம். உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம், உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜீவன் தந்தீர், உம்மை ஆராதிக்க வாழ வைத்தீர், உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டீர், உம்மை ஆராதிக்க உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தீர், ஜீவன் தந்தீர், உம்மை ஆராதிக்க வாழ வைத்தீர், உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டீர், உம்மை ஆராதிக்க உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஓ நித்தியமானவரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஓ நித்தியமானவரே.
என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானது, நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன், உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பது எங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீ செய்த எல்லா நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அவர் நல்லவராகவே நீர் இருக்கிறீரே. நீர் ஆண்டவரே வல்லவராய் இருக்கிறீரே. கிருபை அளிக்கிற தேவன் நீங்க தான் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிற தேவன் நீங்க ஆண்டவரே. எங்களை பலவான்களாய் மாற்றுகிற தேவன் நீங்க ஆண்டவரே. மலைகளை தாண்டுபடியான கிருபை எங்களுக்கு பலனை தருகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிற ராஜா. நீர் செய்த எல்லா நன்மைகளை ஆண்டவரை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை ஊருக்கெல்லாம் விவரித்து சொல்லும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு தெரிந்தவர்கள், தெரியாமல் இருக்கிறவங்க, அறிந்தவங்க, அறிமுகமானவங்க, அறிமுகம் இல்லாதவங்க எல்லாருக்கும் நீர் செய்த நன்மைகளை நாங்கள் கொண்டு போய் சொல்லணும். உம்மை பற்றி நாங்கள் சொல்லணும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ஹல்லேலூயா நல்லவர் என்பதை நாங்கள் பேசணும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு செய்த ஆண்டவரே யாவற்றை நாம விவரித்து சொல்லணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. பூமியின் கடைசி பரியந்தம் உமக்கு சாட்சிகளாய் நிற்கிற கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, போகிற இடங்கள்லாம் உம்மை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உமக்காக நாங்கள் ஆண்டவரே வைராக்கியமாய் நிற்கிற ஒரு கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. எதற்காக உம்மை விட்டு விடாத கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. எதையும் உமக்காக விட்டு விடுகிறது கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இந்த கால வேளையும் கூட மல்கியான் புஸ்தகம், மல்கியா தீர்க்க புஸ்தகம் 4 அதிகாரம் 2 வசனம். என் நாமத்துக்கு பயந்துக்கிற உங்கள் மேல் என்ன சொல்லுங்க? நீதியின் சூரியன். என் நாமத்துக்கு பயந்துக்கிற உங்கள் மேல் என்ன செய்யும்? ஆமென். அதன் சட்டைகள் என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும். நீங்க போய் என்ன செய்யணும்? நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். ஆமென். நல்ல கரங்களை தட்டி இந்த வார்த்தைக்கு கரங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். மல்கியா தீர்க்க புஸ்தகம் இந்த பழைய ஏற்பாடுடைய கடைசி புத்தகம். 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கேட்கிறாரு, நாம் பிதாவானால் என் கனம் எங்கே? ஒரு குமாரன் தன்னுடைய தகப்பனை கனம் பண்ணுகிறான். ஒரு வேலைக்காரன் தன்னுடைய எஜமானை கனம் பண்ணுகிறான். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நாங்கள் அப்போ உங்கள் எதில் நாங்கள் கனம் பண்ணலை? நீங்கள் பரிசுத்த கர்த்தருக்கு கொடுக்குற 10ல் 1 ஒழுங்காக கொடுக்கல. பலி செலுத்துறதில் நசல் கொண்டதையும் அழுகி போனதையும் கொண்டு வந்து நீங்கள் பலிபீடத்தில் காணிக்கையாக கொடுக்குங்க. இது என்னை பரிசுத்த குலைச்சலாக்குறீங்க. ஆகவே இவைகளெல்லாம் கனவீனப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வேதனையோடு அந்த மக்களோட சொன்னார். எனக்கு பிரியமில்லாத நீங்கள் செய்கிறீங்க, கர்த்தருக்கு பிரியமான செய்ய எனக்கு கற்றுத்தாருன்னு சொல்லி தாவீது சொல்கிறாரே. இந்த நாள்லையும் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத என்னை விட்டு எடுத்து போடுங்க. என்னுடைய ப்ரைம் டைம், குவாலிட்டி டைம் ஐ வாண்ட் டு கிவ் டு யூ. என்னுடைய குவாலிட்டி டைம், என்னுடைய குவாலிட்டி, எனக்கு இருக்கிற தி பெஸ்ட் நான் உமக்கு கொடுக்க விரும்புகிறேன். எத்தனை கொடுக்க விரும்புகிறீங்க? ஆமென், அல்லேலூயா. எனக்கு இருக்கிற முதல் தரமானதை நான் உமக்கு கொடுக்க விரும்புகிறேன். என் நேரத்தில் முதல் தரமானது, என் பணத்தில் முதல் தரமானது, என் வாழ்க்கையில் முதல் தரமானது. ஆபிரகாமை பார்த்து சொன்ன, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரன் ஈசாக்கு எனக்கு பலி செலுத்துன்றார். It is very hard for him to sacrifice his own son. The best அவன்கிட்ட இருந்தது அதுதான். அதையும் கேட்குறார். Are you ready to give? நீங்கள் உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறீங்களா? 1ஆம் அதிகாரம் முழுதும் சொல்கிறாரு, நான் பிதாவானால் என் கனம். ஆனால் அதே வேளை ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை. நல்ல உற்சாகம் ஆமென் சொல்லுமா? சர்ச்சுக்கு வர்றோம், சர்ச்சுக்கு வரல எத்தனை பேர் கனம் பண்ணி கரெக்டான சமயத்துக்கு வர்றீங்க? உங்கள் வருமானத்தில் 10ல் 1 எத்தனை பேர் அதை கனம் பண்ணுறீங்க? நாட் ஓன்லி மணி, யுவர் டைம் அண்ட் எனர்ஜி
யுவர் லைஃப். இன்னைக்கு நமக்கு இருக்கிறது ஜீவன் அவர் கொடுத்தது, நமக்கு கொடுத்த சுகம் அவர் கொடுத்தது. போன வாரம் சனிக்கிழமை பயங்கர ட்ராவல், 2-3 ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து நானும் பாஸ்டர் ஸ்டீவும் வேகமாக பல தமிழ்நாடு முழுவதும் அலைஞ்சிட்ருக்கோம். ஒரு நாள் ஒரு ஊராக இருப்போம், இந்த மாநிலம் முழுவதும் சுற்றிட்டு வர்றோம். இந்த சபையின் பொறுப்பையும் கடவுள் தந்துக்கிறாரு. 300 சர்ச் இந்த பிற 9 மண்டலங்களுக்கு பொறுப்பு கொடுத்துக்கிறாரு. தமிழ்நாடு முழுவதும் ப்ரேயர் மினிஸ்ட்ரியில் போய் ப்ரமோட் பண்ணிட்டு வரணும். இது போக வெளிநாட்டு ஊழியம், இது போக குடும்பம், இது போக இன்னும் அநேக பல ஊழியங்கள், இவையெல்லாம் ராத்திரி பகலாக நாங்கள் சுற்றிட்டு வர்றோம். ஆனால் ப்ரைம் டைம் வி வாண்ட் டு கிவ் டு காட். இருக்கிறது கொஞ்ச காலம், ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை சீக்கிரமாக போயிடும். இந்த ஆண்டவருக்கா என்ன செய்கிறோமோ இதுதான் நித்தியத்தை நிலைத்திருக்கோம். ஆமேன்னு சொல்லுமா? இன்னைக்கு காலையில் ஒரு தம்பி வந்தார். எப்படி தாவீது அவன் ராஜாவான போது அநேகர் அவனிடத்தை சேர்த்து கொள்ளப்பட்டார். நான் நினச்சேன், ஆண்டவரே, இப்போ நான் ஊர் உலகமெல்லாம் போயிட்டு வரேன், எனக்கு உதவி செய்கிறதுக்கு நல்ல ஆட்களை தாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் போய் எவனையும் வான்னு கேட்கக்கூடாது, அவங்களா வரணும், இங்கே கொண்டு வாங்கன்னு சொன்னேன். நல்ல குவாலிட்டியான ஆட்களை கர்த்தர் தர்றார். ஆமேன்னு சொல்லுமா? 2 பேரும் இங்கே படித்து நல்ல முன்னே காரூணியாவில் பட்டம் பெற்று 2 பேரும் ஊழியத்தில் வல்லமையாக பயன்படுறாங்க. இருக்கிற இடமே தெரியாது. ஒரு மனுஷனோட உயர்வுக்கு நீதிமொழிகள் 22:3-4 பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய உயர்வுக்கு காரணம் தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுதலும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மனுஷனை உயர்த்தனா அவனுக்கு வேண்டியது ஹம்பிள், சிம்பிளிசிட்டி, சரண்டர், ஐஸ்வர்யம், கனம், மகிமை, ஜீவன். ஆண்டவருக்கு முன்னால் வரும்போது நான் ஒன்றும் இல்லைன்னு வரணும். மேலே கூட வரமாட்டான். நல்ல குவாலிட்டி, நல்ல டேலண்ட் எல்லாம் இருக்கு. 2 பேரும் வந்து அப்படி ஊழியம் செய்கிறாங்க. வர்ஷிப். நேற்றெல்லாம் அவங்க வந்து மியூசிக் வர்ஷிப் சொல்லிட்டு 40 பேர் வந்தாங்க. எனக்கு சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். நீங்கள் இருந்த நிலையிலே உட்காந்துட்டு போகணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் நல்லா உயரணும், வளரணும், வாழ்ந்து ஆண்டோடைய நாமத்துக்கு பலன் கொடுக்கணும். ஆமென், அல்லேலூயா, ஆமென் சொல்லுமா? நான் படித்தது முதல்ல 8வது தான் படித்தேன். 3rd ஃபார்ம் அந்த நாட்களில் 1958 6வது படித்தேன். 6, 7, 8. ஃபஸ்ட் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம் படிக்க சூழ்நிலை வசதி இல்லை. ஏன்னா அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்புறம் அப்பா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க, பாட்டி வீட்டில், தாத்தா மாமாலாம் மலேசியா சிங்கப்பூரில் இருக்காங்க. கிராமம், படிக்க வசதி இல்லை, படிப்பில் முன்னேற்றம் இல்லை, வழி இல்லை. 3rd ஃபார்ம் முடித்த உடனே 8வது ஃபெயில் ஆகிட்டு தான் நான் போய் கார்பென்ட்ரி கிளாஸ் படித்தேன், இண்டஸ்ட்ரி ஸ்கூலில். அங்கே போனோடனே என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒன்றும் தெரியாது, கிறிஸ்தவங்க தெரியாது, பைபிள் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிறிஸ்தவ சூழ்நிலையில் போகிறேன். எங்கள் தாத்தா நல்லா ப்ளஸ் பண்ணி மந்திரவாதி புண்ணார் நல்லா திருநறை பூசி போட்டு வச்சு மானே போயிட்டு வந்தார். ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய சாமி உண்டு, டெய்லி கும்பிடுவோம். எங்கள் வீட்டில் நிறைய பேர் வருவாங்க. அங்கே போனோடனே புதுசாக இயேசு சாமியை பற்றி சொன்னாங்க. நாங்கள் பல சாமியை கும்பிட்ட ஆட்கள். அங்கே ஒரே சாமினோ எனக்கு ஒரு அதிர்ச்சியாக போச்சு. கடைசியில் ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டோம், வாழ்க்கையை மாற்றி அமைச்சார். ஆனால் எனக்கு கொடுத்த படிப்புனா கார்பென்ட்ரி கிளாஸ், தச்சு வேலை 8வது படிச்சுட்டு 16 வயசில் போகிறேன். அங்கே போனோடனே என் வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, இந்த மரத்தில் இழைக்கிற வேலை, மரத்தை, பலகையை அல்லது சட்டங்களை இழைக்கணும். முதல்ல இழப்பொலி கொடுக்கும்போது, இந்த இழப்பொலினா சில இந்த கார்பென்ட்ரி படித்தவங்க தெரியும், அந்த மரத்தில் ஒரு இரும்பு தகடு ஒன்று வச்சுருக்கோம். இரும்பு தகடை வச்சு இழைச்சா தான் அந்த மரத்தில் உள்ளதான தோலெல்லாம் வரும். ஆனால் எங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது அந்த இரும்பு வைக்க மாட்டாங்க, வெறும் மரக்கட்டை வச்சு மரத்தில் தேய்ச்சி 1 மாதம் மரத்தில் தேய்க்கணும். சும்மாவே தேய்ச்சி பழகணும். 1 மாதம் எங்களுக்கு பயிற்சி. வெறும் பலகையில் அந்த உளியை, அந்த மரத்தினால் செய்யப்பட்ட அந்த இழப்பொலியை போட்டு சும்மா அதை இழுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ கேட்டேன் எங்கள் வாத்தியார்ட்ட, சார் 1 மாதமாக சொல்கிறீங்களே, ஒரே வேலையை 1 மாதம் செய்ய சொல்கிறீங்களே, எதுக்கு இந்த மரத்தில் போட்டு இப்படி இழுக்க சொல்லுன்னு கேட்டேன். உன் மண்டை மரமண்டை, அதில் செய்யணுன்னா நீ 1 மாதம் அதில் எடுக்கணும். அதில் அந்த இரும்பு
அந்த இரும்பு அந்த இது அந்த உளி இருந்தால் தான் அந்த மரமே இழைக்க முடியும். அது வைக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். 1 மாதம் போட்டு பிறகு கடைசியில் அதுக்கப்புறம் ஆண்டவரே ஏன் இந்த வேலையை கொண்டாந்து எனக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே, எனக்கே கஷ்டமாக இருக்குது, நான் என்ன செய்ய போகிறேன் இதை படித்து. அப்போ சொல்லி நானே இந்த வேலை தான்ப்பா படித்தேன்னாரு. அல்லேலூயா சொன்னோமா ஆண்டவர். ஸோ என்கரேஜ்மெண்ட். படித்தேன், முடித்தேன், 4 வருஷம் படித்தேன். 4 வருஷம் படித்து இன்ஜினியரிங் காரூணியால் முடித்தோமா முடிக்கல, ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான் பண்ணேன். ஆகவே 4 வருஷம் படித்து முடித்த உடனே 8வது இப்போ பாஸ் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா நாட்களில் எல்லோரும் படித்து நல்ல பெரிய பெரிய வேலைக்கு போனோடனே நான் 3rd ஃபார்ம் மட்டும்தான் படித்து முடிச்சுட்டு வந்தேன். அப்புறம் எங்கள் மிஷினரி அம்மாமாரெலாம் எங்கள் மேலே அன்பு வச்சதுனால என்னை படிக்க வைக்கணும்னு விரும்பினாங்க. என் கையில் பணம் கிடையாது, எனக்கு அப்பா அம்மா யாரும் உதவி செய்யலை. அவங்க என்னை படிக்க வச்சாங்க. மறுபடியும் அப்பா 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 10th 11th படித்து பாஸ் பண்ணி ஆசிரியர் பேச்சில் வந்து படித்து முடித்த உடனே வாத்தியார் வேலை, ஹெட் மாஸ்டர் வேலை, அப்படி படிக்க 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 ஆண்ட கூட இருந்து படித்து படிக்கிறதுக்கு பைசா இல்லை. காலேஜ் போகணுன்னு ஆசை, பியூசி போகணும் ஆசை, பணம் இல்லை, யாரும் உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை. கஷ்டப்பட்டு நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த பியூசி படிக்கணும், யாருக்காவது எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொன்னேன். ஒரு மிஷனரி அம்மாட்ட சொன்னேன், சரி உனக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னாங்க. இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு நான் பணம் கொடுக்க உதவி செய்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கி நான் படிக்கும்போது எனக்கு ஃபீஸ் கட்ட ஆள் கிடையாது. ஆனால் ஆண்டவர் ஸ்தோத்திரம், என்ன பிடின்னு கேட்டால் ரெகுலராக படித்தவங்களாம் ஃபெயில் ஆகிட்டாங்க, கரஸ்பாண்டில் படித்து நான் பாஸ் பண்ணிட்டேன். அப்போது எனக்கு பைபிள் காலேஜ் படிக்கணும், ஊழியம் செய்யணும், எனக்கு மனைவி, எனக்கு பிள்ளை எல்லாம் இருந்தது. ஆனால் ஆண்டவர்கிட்ட கிருபை, நானாக பாஸ் பண்ணலை, ஆண்டவராக பார்த்து பாஸ் பண்ணி விட்டார் பியூசி. அப்புறம் பிஏ படிக்கணும்னு நினச்சேன், அதுக்கும் பணம் கிடையாது. கொடுத்தா அப்போ தான் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்னு ஆரம்பித்தேன். படித்து பிறகு பிஏ எம்ஏ அப்படி படித்து ஆங்கில மீடியத்தில் படித்து எனக்கே தமிழே ததிக்கொண்டு தான் போட்டு அப்புறம் ஆங்கிலத்துக்கு எங்கே போகிறேன். ஆனாலும் ஜெபம் பண்ணேன். 1979 வருஷம் பாம்பேயில் சவுத் இந்தியா அசம்பிளிஸ் ஆஃப் காட் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அதான் முதல் முறையாக பூனே, மகாராஷ்டிரா, பாம்பே பக்கம் போகிறேன். எல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே ஆங்கிலத்தில் பேசுகிறதுக்கு எனக்கு, ஆங்கிலத்தில் ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, ஒரு வார்த்தை. ஆனால் மிஸ்டரி அம்மா எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க பேசணும் அப்படின்னு. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவங்களோடு இருந்ததுனால அந்த நீ தேவனோடு இரு, இல்லைன்னா தேவ மனுஷனோடு இருந்த மாதிரி அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. பட் நான் ஆசிரியர் பயிற்சி படித்த உடனே இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி டீச் பண்ண மெத்தட்னு ஒரு மெத்தட் இருந்துச்சு. அது எப்படி ஹவு டு டீச் இங்கிலீஷ்னு சொல்லி 1 to 8 வரைக்கும் சொல்லிக் கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. அப்படி படித்து இங்கிலீஷ் படித்து ஜெபம் பண்ண, ஆங்கிலத்தில் ப்ரேயர் பண்ணணும், ஆங்கிலத்தில் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கர்த்தருக்கு முன்னால் தாழ்த்தி வெறுமையாக்கி விழுந்து அழுது மன்றாடி பைபிளை படித்து முழங்கான்னு படித்து இன்றைக்கி வெள்ளைக்காரங்க மத்தியில் பிரசங்கம் பண்ணுறது கற்றுக்கிட்டு மேன். அல்லேலூயா. ஒருவேளை அவங்கள மாதிரி நான் பேசுறது எனக்கு தெரியாது, நான் பேசுறதுல மிஸ்டேக் இருக்கலாம், நான் பெரிய படித்தாலும் சொல்ல மாட்டேன். நான் படித்தது முழங்காலில் தான் படித்தேன். என்னுடைய ஆவிக்குரிய பெற்றோர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதனால் ஆனால் இன்றைக்கி இங்கிலீஷ் சர்வீஸ்லேயும் உலகமெல்லாம் போய் மலேசியா, சிங்கப்பூர், மிடில் ஈஸ்ட் எல்லா பக்கம் பேசுகிறதுக்கு கற்றுக்க இருப்பார். காரணம் கர்த்தருடைய கரத்தில் தாழ்மையாக விழுந்து கிடந்தனால என்னை கனம் பண்ணிவில்லை. கனம் தாழ்மைக்கு இல்லை சொல்லுங்கள், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவனமா. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இந்த 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கர்த்தரை கனம் பண்ண பழகிட்டீங்கன்னா என் நாமத்துக்கு பயந்துக்கிற உங்கள் மேலே என்ன உதிக்கும்? சூரியன் உதிக்கும். ஆமேன்னு சொல்லுமா. நம்ம உதய சூரியனை தான் பார்த்துட்டு இருக்கோம். நான் இன்னைக்கு ஒரு புது சூரியனை சொல்கிறேன். என்ன சூரியனா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். உதய சூரியனா எல்லாருக்கும் தெரியும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க யூனிவர்சல் ட்ரூத்துமாங்க. யூனிவர்சல் ட்ரூத்னா இந்தியாவில் சூரியன் எங்கே தான் உதிக்கும் தெரியாதா? இந்தியாவில் எங்கே தான் உதிக்குது சூரியன்? எங்கே தான் போய் அடையுது? அமெரிக்காவில், யூரோப்பில் கிழக்கு தான் உதிக்கும். நான் வத்தியார் என்ன சொல்லிக் கொடுங்க. ஹல்லேலூயா. ஸோ திஸ் இஸ் யூனிவர்சல் ட்ரூத். ஆனால் இந்த சூரியன் யாருக்கு உதிக்கணும்னா என் நாமத்துக்கு பயப்படுற உங்கள் மேலே இந்த நீதியின் சூரியன் உதிக்கணும். ஆமென். நல்ல கரங்கத்தடி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ இந்த நீதியின் சூரியனா யாரு? நீதியின் சூரியனா யாரு? சூப்பரான ஒரு வேர்டு இருக்கு. சங்கீதம் 84:11 சொல்லுங்க. தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், அவர் கிருபையும் மகிமையும் அருள்வார். எதை கொடுப்பாராம்? கிருபை கொடுப்பாரு, மகிமையை கொடுப்பாரு, நன்மையும் கொடுப்பார். 3 காரியத்தை கொடுப்பார்.
ஏன்னா அவர் சூரியனாக இருக்கார். என்ன சூரியன்னா ஒரே சூரியன். இது நேச்சுரலாக இயற்கையாக நான் பார்க்குறது ஒரே சூரியன். ஆனால் அதை விட மேலான இந்த சூரியனை படைத்த நீதியின் சூரியன் இருக்காரு. அவர் உனக்கு கிருபை கொடுப்பார், மகிமையை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், நன்மையை வழங்குவார். ஆமேன்னு சொல்லுமா? இதுக்கு இவ்வளோதான் கைதட்டுதல்ல, நல்ல உற்சாகமா. இந்த விளையாட்டு பிரியர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு கோல் அடித்த உடனே இவன் கண்ணாடியவே டிவியை உடைச்சிருவான். அவ்வளோ எக்ஸைட்டட். அப்போ நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளை ஒரு வசனம் கேட்கும்போது உங்கள் பிள்ளை வயிற்றில் இருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு நீங்கள் உடனே உட்கார்ந்துருக்கலாம், எந்திரிச்சு கை தட்டணும். ஆமென், அல்லேலூயா. என் தேவனாய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் சூரியனும் கேடகமாயிருக்கிறார். அவர் கிருபையும் மகிமையை அருள்வார். உத்தமமான நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஆமென், ஆமென், ஆமென். நீ உத்தமமாக நடக்கிறியா, உனக்கு நன்மையை தருவார். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தின் தேவனானவர் பரிசுத்த ஆவி கொடுப்பது நிச்சயம் அல்லவா? நன்மையானது கொடுப்பது நிச்சயம் அல்லவா? நன்மையான எந்த ஈவும் எந்த வரமும் அது பரத்திலிருந்து உண்டாகி அது ஜோதிகள் இருந்து. ஆமென், நல்ல கரங்கள் தட்டி ஜோதிகள் இருந்து. ஆமென் சொல்லுமா? அப்போ சூரியன் யாரு? நீதியின் சூரியன் யாரு? என் தேவனாய கர்த்தரே, அவரே சூரியனும் கேடகமானவர். அவரே கிருபையும் மகிமையும் அருள்வார். உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். இந்த சூரியன் எதுக்கு? சூரியன் எதுக்கு? இந்த நீதியின் சூரியனை, உதய சூரியனை வச்ச இந்த சூரியனே பார்த்தீங்கன்னா, அந்த சூரியனை வந்து உதிக்கிறனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சூரியன் உதயம் இருந்தால் தான் நம்ம வழிகளை எல்லாம் பார்க்க முடியும். ஆமென். இருட்டில் வழி எங்கே பார்க்க முடியாது. இருட்டில் எங்கே பார்த்தாலும் பாம்பு கிடக்க மாதிரி தான் தெரியும். இருண்டவனுக்கு இருட்டில் நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் வெளிச்சம் வந்தால் தான், சூரியன் வந்தால் தான் தெரியும் நம்ம எங்கே இருக்குங்கிறது தெரியும். ஆமென். அந்த சூரியன் எதுக்குன்னா அது வழிகாட்டும். ஆமென் சொல்லுமா? எப்படி அன்றைக்கு விண்வெளி ஆராய்ச்சி வான சாஸ்திரிகளுக்கு ஒரு நட்சத்திரம் வழிகாட்டின மாதிரி அந்த நீதிய சூரியன் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மேலே உதிக்கும் போது நமக்கு வழிகளை கத்த திறப்பார். எங்கே போகணும்னு தெரியாமல் வந்திருக்கீங்களா? அந்த கால வேளையும் கூட எங்கே போகணும், என்ன செய்யணும், ஏன் நான் எங்கே போகணும், நான் என்னத்தை செய்கிறது, என் குடும்பம் என்ன செய்கிறது, என் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறது, என் குடும்பத்துக்கு என் வழிகளை எப்படி திறப்பார், என் வேலையில் வழிகளை எப்படி திறப்பார், எங்கள் ஊழியத்தில் எப்படி திறப்பார், இன்னும் எங்களுடைய சூழ்நிலையில் ஆண்டவர் எல்லாம் அடைபட்டு போன ஒரு இருண்ட சூழ்நிலையில் இருக்கிறதே அப்படி சொல்லிட்டு நீங்கள் நிற்கிறீங்களா, நினைக்கிறீங்களா, வந்திருக்கீங்களா? ஆண்டவர்கள் ஸ்தோத்திரம். வேதம் நமக்கு சொல்ல, செம்மையானவர்களுக்கு இருளில் என்ன செய்யுமா? வெளிச்சம் உதிக்கும். என் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது இருள் சூழ்ந்த சூழ்நிலையில் அது வனாந்தரமாக இருந்தாலும் வனாந்தரத்துலையும் ஒரு மேக ஸ்தம்பத்தை அனுப்பி, ஒரு அக்னி ஸ்தம்பத்தை அனுப்பி எனக்கு ராத்திரியிலான பகல்லையானாலும் அதில் வழியை திறப்பார். வனாந்தரத்தில் வழியை திறப்பார். கண்மலையிலையும் தண்ணீரை திறப்பார். செங்கடலில் ஒரு வழியை திறப்பார். மாறாவின் கசப்பான சூழ்நிலையும் கர்த்தர் என் கசப்பை தித்திப்பாக மாற்றுவார். உன் வாழ்க்கை இன்னைக்கு கசப்பான நிலையில காணப்படும். உன் குடும்ப வாழ்க்கை, புருஷன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளையோட உறவு, அல்லது வேலையில இருக்கிற உறவுகள் ஒரு கசப்பு, ஒரு வேதனை, ஒரு இருள் சூழ்ந்த சூழ்நிலை காணப்படுமே. ஆனால் ஒரு சுகவீனம், ஒரு பலவீனம், ஒரு பொருளாதார சிக்கல், அல்லது ஆண்டவருக்கு உங்களுக்கு உள்ள உறவுல ஒரு விரிசல் காணப்படுமேனால் இந்த நீதியின் சூரியனாகி இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே வருவாரே ஆனால் நமக்கு வழிகளை எல்லாவற்றையும் திறப்பார். தேவன் திறக்கிற வாசலை no one can shut it. When God opens a door for you, nobody is here to shut down. 1000 எதிர்ப்பு வரட்டும், 1000 பேர் நமக்கு விரோதமா பேசட்டும், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏனென்றால் நீதியின் சூரியனாக அவர் உன்மேல் உதிப்பார். நல்ல கரங்கள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். Because my God is the son of righteous. நீதியின் சூரியனா இருக்கார், அவர் நீதி செய்வார். ஒருவேளை உனக்கு நீதி கிடைக்காம நீங்க நினைச்சுக்கலாம், நான் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறேன், எனக்கு வேதனையான சூழ்நிலை காணப்படும், நான் உண்மையா உழைச்சேன், உண்மையா நான் வேலை செஞ்சேன், உண்மையா சம்பாத்தியம் பண்ணேன், உண்மையா நான் இருக்கிறேன், ஆனா எனக்கு விரோதமாக எத்தனையோ சூழ்நிலை என்னை ஒரு மோசமான நிலையில கொண்டு போய் தள்ளிட்டாங்க, ஒரு பாதகனை போல மாறிட்டேன், உண்மையா இருந்து எனக்கு பலன் கிடைக்காம போச்சு, என்னை கொண்டு போய் குளிர் தூக்கி போட்டாங்க, நான் நீதியாக இருந்தேன், உண்மையாக இருந்தேன், சத்தியமாக இருந்தேன், ஆனால் என்னை எல்லாரும் மேலும் என் மேலே குற்றச்சாட்டி ஒரு முத்திரையை குத்தி
மாத்திட்டான். மோசமானவன். ஒருவேளை புருஷன் குத்திருக்கலாம், ஒருவேளை மனைவி குத்திருக்கலாம், உள்ள பெரிய ஆளுக்கு உங்கள் மேலே குத்திருக்கலாம் மோசமான ஆளுன்னு. ஆனால் நீங்கள் மனுஷருக்கு முன்னால் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கர்த்தருக்கு முன்னால் உண்மையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாகவே உன் சூழ்நிலை மாறும், ஒரு வெளிச்சம் உதிக்கும். ஆமென். உன் சூரிய அஸ்தமனம் ஒரு சூரிய உதயமாகும். அழகான ஒரு வேர்டு, இனி சூரியன் உன் வாழ்க்கையில் அஸ்தமிப்பதில்லை. நல்ல கரங்களை தட்டும். ஹல்லேலூயா. ஏசாயா 60:20. ஏசாயா 60:20 என்ன சொல்ல பாருங்கன்னா, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. ஆமென் சொல்லுமா. மறைவதும் இல்லை. ஆமென். சந்திரன் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து உன் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் வந்தாலே போதுமையா எங்கள் சூழ்நிலை. நீதி சூரியனாய் நீ வரும்போது எல்லாம் மாறும் ஆண்டவரே. நீர் வந்தாலே போதுமையா எங்கள் சூழ்நிலை மாறுமையா. மகிமையின் பிரசன்னத்தினாலே மலைகளும் உருகுமே. மகிமையின் வல்லமையினாலே இருளும் வெறுமையும் மறையுமே. என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா. இயேசையா எல்லாமே மாறும் ஐயா. என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா. இயேசையா எல்லாமே மாறும் ஐயா. எல்லாமே மாறும் ஐயா. இயேசையா எல்லாமே மாறும் ஐயா. எல்லாமே மாறும் ஐயா. இயேசையா எல்லாமே மாறும் ஐயா. காற்றையும் காணவில்லை, மழையையும் பார்க்கவில்லை, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரம்பிடுமே. அழுகையின் பள்ளத்தாக்கில் ஒருவன் நான் நடந்தாலும் நீரூற்றாய் அதையும் நீ மாற்றிடுவே. காற்றையும் காணவில்லை, மழையையும் பார்க்கவில்லை, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரம்பிடுமே. அழுகையின் பள்ளத்தாக்கில் ஒருவன் நான் நடந்தாலும் நீரூற்றாய் அதையும் நீ மாற்றிடுவே. நீ வந்தாலே போதும் ஐயா. எங்கள் சூழ்நிலை மாறும் ஐயா. நீ வந்தாலே போதும் ஐயா. எங்கள் சூழ்நிலை மாறும் ஐயா. நீர் வந்தாலே போதும் ஐயா. எங்கள் சூழ்நிலை மாறும் ஐயா. நீர் வந்தாலே போதும் ஐயா. எங்கள் சூழ்நிலை மாறும் ஐயா. எங்கள் சூழ்நிலை மாறும் ஐயா. நீர் வந்தாலே போதும் ஐயா. எங்கள் சூழ்நிலை மாறும் ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அந்த anointing, அந்த அபிஷேகம், ஆவியானவர் பிரசன்னம் இருக்கனால நான் அப்படியே நடத்திட்டு போகலாம். சிங்கப்பூரில் ஒரு மணி நேரம் தான் 3 மணி நேரம் முடிக்க முடியல. தோஹாவில் 1 மணி நேரம் தான் 3 மணி நேரம் ஆகி முடிக்க முடியல. த ஃப்ளோ,
anointing, God's glory, God's power, God's presence. என்ன நீங்களாம் ஜெபிக்கிறீங்க? அதிகாலை ஜெபம், 50 நாட்கள் ஜெபம், 100 நாட்கள் ஜெபம். இங்கே வந்து நிற்பதற்கு ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறாரே, அதுக்காக அழுது அழுது அது கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுது பல நாட்களாக இந்த இடத்துல ஜெபம் பண்ணுறதுனால அந்த ஜெபத்தின் விளைவை பார்க்க முடியுது. ஒரு நாள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மைக்கை பிடிச்சி நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மின்னல் வந்து விழுந்தது. என் மேலே விழுந்த உடனே கீழே விழுந்த உடனே எல்லோரும் நினச்சாங்க பாஸ்டர் வயசாகி போச்சு, 77 வயசாகி போச்சு, மயங்கி கீழே விழுந்துட்டார். நான் சொன்னேன், இன்னும் நான் மயங்கலை, எனக்கு ஒன்றும் ஆகலை. ஆண்டவனை சந்தித்தார், நல்ல தரிசனங்களை தர்றாரு, நல்ல அபிஷேகத்தை தர்றாரு, நல்ல வார்த்தைகளை தர்றாரு, நல்ல வல்லமையை தர்றாரு. தயவுசெய்து நீங்கள் என் பக்கத்தில் வராதிங்க, நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு 11 மணிக்கு அது கீழே விழுந்தேன். பகல் முழுதும் கீழே தான் கிடந்தேன். ராத்திரி அடுத்த நாள் அந்த காட்ஸ் க்ளோரி வாஸ் ஃபில்லிங் மை லைஃப். ஆண்டவர் சொன்ன உன்னை புதிய விதமாக நான் பயன்படுத்தி வந்தார். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை மாறிச்சு, என் ஜெபம் மாறிச்சு, என் வர்ஷிப் மாறிச்சு, என் செய்தி மாறிச்சு. அந்த சூரியன் என் மேலே உதிச்சதுனால. ஆமாம். இது வரைக்கும் அஸ்தமனமாக இருந்தது. யாக்கோபுடைய வாழ்க்கையில் 28:11 ஆதியாகமத்தில் சொன்ன மாதிரி அவன் வாழ்க்கையை அஸ்தமிக்கிற ஒரு சூழ்நிலை போச்சு. ஆனால் அவன் விழுந்து அழுது மன்றாடி ஜெபித்த போது அந்த சூரிய அஸ்தமனம் ஒரு சூரிய உதயமாய் மாறிச்சு. இந்த பகல் வேளையில் என் வாழ்க்கை முடிஞ்சது, வேறு வழி இல்லை அப்படி நினச்சி வந்திருக்கீங்களா? ஒரு புதிய வழியை கத்த திறப்பார். எல்லாம் சொல்லுங்கள், ஒரு புதிய வழி எனக்கா திறப்பார்னு சொல்லுங்களேன். நீங்கள் திறப்பன்னு வாயில் மட்டும் சொன்னால் போதாது, விசுவாசத்தை நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டுங்க, நல்ல உற்சாகமாக தட்டுங்க. ஆமென், அல்லேலூயா. ஒரு முறை ஃப்ளாரிடா மாநிலத்தில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு அமெரிக்கன் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச். ஒரு 15-20 மினிட்ஸ் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது பாஸ்டர் வந்தார். ஏய் பாஸ்டர் கிளாரன்ஸ், ஸ்டாப் யுவர் மெசேஜ் மேன்னார். அந்த பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் எல்லாரும் அபிஷேகத்தில் ஆவியில் நிறைஞ்சாங்க. You don't need to preach, lead into prayer. அந்த தேவனுடைய பிரசன்னை அந்த இடத்தை நிரப்பிட்டு இனி நீ பிரசங்கம் பண்ண தேவையில்லை, அபிஷேகத்தில் நடத்தினார். There was a great change. இந்த அபிஷேகம் நுகத்தடிகளை உடைச்சுன்னு இருக்கும். ஆமென், அல்லேலூயா. என்ன அபிஷேகம்னா அவரில் இருக்கிற வல்லமை, அவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை. என்கிட்ட ஒன்றும் கிடையாது, நான் என்னை குறித்து சொல்கிறது ஒன்றும் கிடையாது. ஐ எம் ஜீரோ, எனக்கு ஒன்றும் கிடையாது. நோ, அவரைத்தான் நான் உயர்த்து நிற்கிறேன். அவருடைய கொடுத்த கிருபை, அபிஷேகம், வார்த்தை. ஆகவே அதை நான் சுமந்துட்டு போகிறேன், அவ்வளோதான். உடன்படிக்கை பெட்டி அது போகிற இடமெல்லாம் ஜெயத்தை கொடுத்தது. ஆமென் சொல்லுமா? அந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட், அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே அந்த வல்லமை இருந்தது, அந்த அபிஷேகம் இருந்தது, வசனம் இருந்தது, அவனுடைய துளித்த கோல் இருந்தது, மன்னா இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் தூக்கிட்டு போனாங்களோ அங்கெல்லாம் ஜெயம் கிடைச்சது. ஆமென், 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 ஆமென். ஆகவே இன்னைக்கு அந்த உடன்படிக்கை எங்கே உடன்படிக்கை பெட்டிங்கன்னா நீங்களும் நான் தான் உடன்படிக்கை பெட்டி. அன்றைக்கு அந்த தேவ மகிமை அந்த உடன்படிக்கை பெட்டிருக்கிறது. அந்த கேருபீன் சேராபீன்கள் வந்து அந்த மகிமையினால் நிரப்பி இருக்கிறது. அதை அவங்க அந்த ஆசைப்பு கூட்டத்தில் மகா பரிசுத்தத்தில் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த அபிஷேகத்தையும் அந்த வல்லமையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார், நமக்குள்ளே வைக்க விரும்புகிறார். பவுல் நிருபங்களில் சொல்லும்போது அந்த மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அது பெரிய ரகசியன்றார். ஆமென் சொல்லுமா? ஆமென், அல்லேலூயா. So we have to carry the presence of God. அந்த அபிஷேகத்தை சுமந்து கொண்டு போகணும். ஆண்டவர் சொல்றாரு சங்கீதம் 104:4 என்ன சொல்றா தெரியுமா? அவர் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர் எப்படி சொல்றாரு? அக்கினி ஜுவாலைகளாகவும். அந்த சூரியன் நம்ம மேல உதிச்சுன்னா நீங்க சூரியன்ல வெளிச்சத்துல பகல்ல உஷ்ணத்துல இருந்தா நீங்களும் சூடா இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன்.
நீங்களும் சூடாவீங்க. ஆமென் சொல்லலாமா? அந்த ஆவியான வந்து அந்த சூரியன் நீதியின் சுய உங்கள் மேலே உதிச்சுன்னா அந்த சூரியனுடையதன அந்த உஷ்ணத்தில் நீங்களும் அதை அந்த வல்லமையை அந்த அபிஷேகத்தை அதை பெறுவீங்க. ஆகவே ஆண்டு சொல்றாரு, அவர் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலை, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் காணப்பட்டான். நம்ம எல்லாரும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் காணப்படும். நமக்குள்ள ஃபயர். புதிய ஏற்பாடு சபைக்கு பவுல் சொல்வார், நீங்கள் ஆவியில் எப்படி இருக்கணும்? ஆமேன்னு சொல்லுங்களேன். எப்படி இருக்கணும்? எத்தனை பேர் சூடாக இருக்கீங்க? அனல்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. சூடாக இருக்கீங்களா? ஆமேன். சூடாக இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு என்ன காப்பி கொடுத்தா, குளிர்ந்த காப்பி கொடுத்தா என்ன செய்ய குடிக்க மாட்டோம். அது சூடாக இருக்கணும். காலைல பிரேக்ஃபாஸ்ட் சூடாக இருக்கணும், மத்தியானம் சாப்பாடு சூடாக இருக்கணும், ராத்திரி இட்லி சூடாக இருக்கணும், சாம்பார் சூடாக இருக்கணும். பழைய சோறு சாப்பிட்ட காலமெல்லாம் போச்சு. இப்போ எல்லாம் புது சோறு சாப்பிட்ற நேரம். ஆமேன். எல்லாம் புதுசு, எல்லாம் சூடு. ஆமேன்னு சொல்லுமா? சூடாக இருந்தால் நீங்கள் ஒரு ஹார்லிக்ஸ் குடிக்கிங்க. கிளாஸ் இருக்கா கொண்டாப்பா, ஒரு கிளாஸ் கண்ணாடி கிளாஸில் ஒரு பாலோ காப்பியோ என்ன ஹார்லிக்ஸை வச்சுங்க. இது நான் முன்னாடி சொன்ன உதாரணம் தான், நான் படிக்கிற காலத்தில் எனக்கு சொல்லிக் கொடுத்த உதாரணம். அந்த கண்ணாடி கிளாஸில் ஒரு ஹார்லிக்ஸ் வச்சுங்களேன். இது வெளியே தெரிய மாட்டேங்க, தெரியக்கூடிய அளவில் வச்சுன்னா நல்லாயிருக்கும். பரவாயில்ல, சரி. என்னையா இது சூடாக இருந்தால் இது பக்கத்தில் ஈ வராது, எறும்பு வராது, பாய்ச்சா வராது, சொல்லுங்கள், பள்ளியும் வராது. ஆமேன் சொல்லுமா? ஆமேன். நீங்கள் சூடாக இருந்தா நான் சொல்லுங்க, நான் சூடாக இருந்தா கோவம் வராது. கோவமாகிய பள்ளி, கோவமாகிய பாய்ச்சா, வம்பு தும்பு சண்டை. ஆமேன். இந்த சூடு குறைஞ்சிட்டா எல்லாம் வந்துடும். இதில் உள்ள சூடு குறைஞ்சி வச்சுங்களேன். ஓ ப்ரைஸ், தேங்க்யூ. ஒரு கண்ணாடி கிளாஸில் சூடாக தண்ணி அல்லது ஹார்லிக்ஸ் பால் இருந்தால் இதை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா பக்கத்தில் நான் குடிக்க ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னாலும் அது ஒன்றும் பக்கத்தில் எதுவும் வராது. ஆனால் இந்த சூடு குறைய குறைய எல்லாம் வரும். இச்சைகள், கண்ணுனால் வரக்கூடிய பாவம், காதுனால் வரக்கூடிய பாவம், உன் மனசில் என்னென்ன கெட்ட பாரியெல்லாம் வருதோ அதெல்லாம் வராது. ஆனால் இது குறைய குறைய எல்லா ஈ போன்ற பாவம், எறும்பு போன்ற பாவம், பாச்சா போன்ற பாவம், பள்ளி போன்ற பாவம் கடைசியில் நீயும் உள்ள போய் விழுந்துருவேன். ஒரு சிம்சோன் ஃபயராக இருந்தப்போ ஒன்றும் வரல, ஆனால் அந்த ஃபயர் குறைஞ்சப்போ வாழ்க்கை விழுந்துச்சு. ஒரு கேஆர்சி எலியாவுடைய வேலைக்காரனை எலிசா, அவனுக்கு ஆசை இருந்தது ரெட்டிப்பான வறண்டத்தை பெறணும், அவனுக்குள்ள ஃபயர் இருந்துச்சு. ஆனால் எலிசாவுடைய வேலைக்காரனுக்கு என்ன சூடு இல்லைன்னா அந்த அபிஷேகத்து மேலே ஆசை இல்லை, பணத்தில் ஆசை வந்து விழுந்தான். நாகமாட்டு குஷ்டரோகம் அவனுக்கு வந்துச்சு. அவன் மேலே இருந்த சூடு அபிஷேகம் சூரியன் இல்லாமல் போச்சு, அஸ்தமிச்சு போச்சு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபயராக இருந்தால் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். என் நாமத்துக்கு பயப்பட்ட உங்கள் மேலே நீதியை சூரியன் உதிக்கும் சூடாக இருக்கணும். ஆதி சபையில் அனல் குறைந்து போன சமயத்தை ஆண்டு சொன்னி, ஒன்று அனலாயிரு, ரெண்டில் ஏதாவது ஒன்று அனலாயிரு, நான் குளிராரு. நீ ரெண்டு இல்லாமல் போட்டு இருந்தேன்னா ஆண்டவர் சொல்ல, உன்னை என்ன செஞ்சிடுவேன்? வாந்தி பண்ண யாராவது இருப்பங்க முடியுமா? ஆண்டவரே வாந்தி பண்ணுவேன்னு சொல்கிறார். ஃபயர் ஃபார் த லார்ட். ஒரு யோவான் ஸ்நானனை போல எரிந்து பிரகாசிக்கிற விளக்குன்னா சூரிய உதயம், அந்த வெளிச்சம் உஷ்ணம் எப்போதும் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுமா? வெளிப்படுத்தல 3:14 சொல்லி, இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருந்தபடினால உன்னை வாயிலிருந்து என்ன செஞ்சிடுவேன்? ஆண்டவரே நம்மளை வாந்தி பண்ணி போட்டுருவார். அதனால் நேரம் முடிய போது நான் சொல்கிறேன். ஒன்று, சூரியன் நம்ம மேலே உதிக்கும் போது வழிகளை திறப்பார். சங்கீதம் 84:11 சொல்ல மாதிரி அவருடைய சட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். ஒன்று, சூரியன் வழிகளை நமக்கு காட்டும். நம்பர் 2, நமக்கு ஆரோக்கியத்தை நமக்கு அருளும், ஆசீர்வாதத்தை அருளும். நமக்கு வேண்டியது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் முதல்ல, ரெண்டாவது பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஆமேன்னு சொல்லுமா? நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்களேன். எத்தனை பேர் நல்லா இருக்குன்னு நினைக்கிங்க? நல்ல வாயத்தனை சொல்லுங்கள், அப்போ தான் நல்லா இருப்பீங்க. நான் மட்டும் நல்லா இருந்தால் நீங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்ல, நீங்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும். அப்போ தான் நம்ம நல்ல சபை வளரணும். என் பாஸ்டர் நீங்களும் நல்லா இருக்குன்னு என்னைய பார்த்து சொல்லுங்களேன். பொய் சொல்லக்கூடாது.
பாஸ்டர் இங்கே பார்த்து தோத்துறன்ட்டு அங்கே போய் ஆத்திரமான பெற்றுக்கிட்டு பேசுங்க. அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். என் நாமத்துக்கு பயந்துக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அவருடைய சட்டைகள் அந்த என்ன இருக்கும்? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவனோட வேதனை கூட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹோலியமான ரபல சக்கதரமமா கரரபபா. உங்கள் அபிஷேக தைலம் ஆண்டவரே எங்களுக்கு வழிகளை திறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆரோக்கியமான வாழ்வை நீ தந்திருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரியமானவனே, ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். ஆமென் சொல்லுமா. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் நாமத்துக்கு பயந்துக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். உன் தேவனாய் கர்த்தரே அவரே உனக்கு சூரியனும் அவர் உனக்கு கேடகமாக இருப்பார். நம்பர் 1 வழிகளை காட்டும். நம்பர் 2 கேடகம். அந்த கேடயம் எதற்கு? அடுத்தவங்க ஏகிற அம்பு, எதிராளி கொடுக்கிற சத்ரு ஏகிற ஒவ்வொரு அம்பையும் தடுத்து நிறுத்துவதற்கு அவரே நமக்கு கேடகமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுமா. 18ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது பாடுறாரு, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன். 2வது வசனம் 18 சங்கீதம் 18:2 சொல்றாரு, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிறவனும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேசம் ஒரு குட்டி நாடு. சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளும் ஏவுகணைகளை ஏவுது. அத்தனையும் தடுத்து நிறுத்துவதற்கு அவங்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எருசலேமை சுற்றிலும் மலைகள் சூழ்ந்திருக்கிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ்ந்து அவர் மலையாக கேடகன பாதுகாப்பாக இருக்கிறார். சூரியன் வழிகளை நமக்கு காட்டும். ஸ்ரீதீசனை அவர் நமக்கு பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பார். நமக்கு ஆரோக்கிய சூரிய வெளிச்சத்தை தான் விட்டமின் டி கிடைக்கும். டாக்டர்ஸ் நர்சஸ் விட்டமின் டி கிடைக்கும். இல்லைன்னா நம்ம நல்ல ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்க முடியாது. ஆரோக்கியம் அவருடைய சட்டைகளில் இருக்கும். ஆமென் சொல்லுமா. அவருடைய சட்டை நிழலில் நம்ம அவருடைய சட்டை நிழல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலம் கிடைக்கும். நல்ல கரங்களை தட்டி ஆமென். எனக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஏனென்றால் உன் தேவனாகிய கர்த்தர் அவர் உனக்கு கேடகமும் உனக்கு மகிமையும் நன்மையும் கொடுக்கிறவதற்கு போதுமானவராக இருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லி அந்த சங்கீதம் 84:11 சொல்லப்படுகிறது. மை டைம் இஸ் அப். ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த சூரியன் வழிகளை காட்டும். சூரியன் நமக்கு ஆரோக்கியத்தை அருளும். இந்த சூரியன் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும். இந்த சூரியனுடைய கீழே நாம் எப்போதும் அடங்கி இருப்போம். அவர் நமக்கு கேடகமாக இருப்பார். நமக்கு நன்மை அருளுவார். நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் அவர் தருவார். ஆகவே இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த சூரியன் நம்மை ஆளுகை செய்யும். பகலை ஆள சூரியனையும் சந்திரனை படைத்தவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்மளை ஆளுகை செய்வாராக. ஆமென். பாவம் ஆட்சி செய்யக்கூடாது, சுயம் ஆளுகை கூடாது. என் கோபம், என் சண்டை, என் மனுஷங்க, என் மாமிசம், இது ஒன்றும் ஆளுகை செய்யக்கூடாது. நீங்கள் தான் எங்களை ஆளுகை செய்யணும். ஏசாயா 26:13 சொல்லுது, வேற ஆண்டவன்மார்கள் எங்களை ஆளுகை செய்தார்கள், ஆனால் நீங்க மாத்திரம் தான் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும். ஏசாயா 26:13 என்ன சொல்ல பாருங்க. என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை அல்லாமல் வேற ஆண்டவன்மார்கள் எங்களை ஆண்டார்கள். எல்லாம் சொல்லுங்க. இதுவரைக்கும் கோபம், சாபம், அது வியாதி, துன்பம், துயரம், எதிர்ப்பு எல்லாம் எங்க மேல வந்துச்சு. வேற ஆண்டவன்மார்கள் தான் எங்களை ஆளுகை செஞ்சாங்க. அந்நியர்கள் எங்களை ஆதிச பார்வோனுடைய ஆட்சி, பாபிலோனுடைய ஆட்சி, அந்தகார ஆட்சிகள், சத்ருவை எங்களை ஆளுகை செய்தான். எங்கள் தேவனாய் கர்த்தாவே உம்மை இல்லாமல் வேற ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். எல்லாம் சொல்லுங்க. இனி எல்லாம் சொல்லுங்க. இனி நீதியை சூரனாகி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். ஹல்லேலூயா. எல்லாரும் எதிர்க்கலாமா? ஹல்லேலூயா. என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், மாறும், எல்லாமே மாறும் ஐயா. இயேசையா எல்லாமே மாறும் ஐயா. கண்ணீர்கள் மாறும், கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா. எல்லாமே மாறும் ஐயா.
சிலர் இழந்ததை ஆண்டவர் சொல்றாரு, ஞாபகப்படுத்துறாரு, ஆவியானவர் ஞாபகப்படுத்துறாரு. சில காரியத்தை இழந்து போய் வந்திருக்கலாம், நஷ்டப்பட்டு வந்திருக்கலாம். உன் குடும்பத்தில் எதையாவது இழந்திருக்கலாம். ஒருவேளை தகப்பனையோ தலைவனையோ அல்லது தாயவோ கணவனையோ யாரையாவது இழந்து மனைவி இழந்திருக்கலாம், அல்லது உங்க பொருளாதாரத்தை இழந்து வந்திருக்கலாம், அல்லது உங்க ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம். ஆனா இந்த சூரியன் உதிக்கும் போது என் நாமத்துக்கு பயப்படுற உங்கள் மேல மறுபடியும் அவர் சூரியன் உதிப்பார். அவருடைய சற்று ஆரோக்கியத்தை கொடுப்பார். கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா. எல்லாமே மாறும் ஐயா. என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா. இசையா எல்லாமே மாறும் ஐயா. எல்லாமே மாறும் ஐயா. இசையா எல்லாமே மாறும் ஐயா. சொல்லுமா, எல்லாமே மாறும் ஐயா. இசையா எல்லாமே மாறும் ஐயா. எல்லாமே மாறும் ஐயா. இசையா எல்லாமே மாறும் ஐயா. விசுவாசிக்கிற எல்லாம் நல்ல கரங்கள் தட்டி நல்ல ஆவிலே நிறைந்து ஹalleluya. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீருற்றாக்கி கொண்டார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். என் நாமத்துக்கு பயப்பட உங்கள் மேல் மீதியின் சூரியன் உதிக்கும். உன் தேசம் வாழ்வு உண்டாகும். உனக்கு ஒரு வாழ்வு உண்டாகும். உனக்கு ஒரு புதிய வழியை திறப்பார். உனக்கு ஒரு புதிய பாதுகாப்பு, உனக்கு புதிய ஒரு நன்மை. என் நாமத்துக்கு பயப்படுற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஒரு யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு சூரிய அஸ்தமனம். அப்பா விட வேண்டியது, அம்மா விட வேண்டியது, வீட்டை விட வேண்டியது, நாட்டை விட வேண்டியிருந்தது. தனித்த நிலைமையிலே வனாந்திரத்தில் உறவுகள் எல்லாம் கைவிட்டார்கள். Nobody was there, but God was there. அந்த உறவுகள் சம்பந்தப்பட்ட யாரும் இல்லாவிட்டாலும் அந்த சமயத்தில் சில சமயங்களை கர்த்தர் நம்மை அனுமதிப்பார். அந்த எல்லாரும் கைவிட்ட நிலையில அந்த யாக்கோபு ஆதியாகமம் 28 அதிகாரத்தில் 11 வசனத்தில், எங்க அப்பா இல்லை ஆண்டவரே, எங்க அம்மா இல்லை ஆண்டவரே, என் அண்ணன் இல்லை ஆண்டவரே, குடும்பத்தில் ஏற்பட்ட அண்ணன் தம்பி சண்டை, இதனால நான் விட்டு வெளியே வர வேண்டியது. இந்த நிலைமைக்கு நான் வருவேன்னு நினைக்கல. ஆனாலும் எங்க அப்பா இல்லாட்டணும், எங்க அப்பாவின் தேவன் இங்க இருக்கிறீங்க, எங்க தாத்தாவின் தேவன் இருக்கிறீங்க, ஒரு நீதியின் சூரியன் வாழ்க்கையில் இருக்கீங்க. எனக்கு ஒரு அஸ்தமிக்கிற ஒரு நேரம் வந்துச்சு, ஆனா கை கொடுக்கிற தெய்வம் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஜெபித்த போது அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதம் அவன் மேல் வந்து இறங்கும்படி ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. ஆராதனைக்கு வரீங்களே, ஒரு தரிசனத்தை கேளுங்களேன், ஒரு சொப்பனத்தை கேளுங்களேன், ஒரு கர்த்தருடைய பிரசன்னத்தை கேளுங்களேன். வறுமையா வந்து வறுமையா போகாம, என்னை குறித்து என்ன வச்சிருக்கீங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை குறித்து என்ன வச்சுக்கிறீங்க, என் சபையை குறித்து என்ன வச்சுக்கிறீங்க, நாங்கள் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்ல எங்களை வச்சிருக்கீங்க. அந்த அஸ்தமிக்கிற சூழ்நிலை மாறணும். ஒரு சொப்பனம் கண்டானே, ஒரு ஏணி கீழே இருந்து மேலே வைக்கப்பட்டுச்சு. அது கீழே பூமியில மேலே வானத்தில் தொடக்கூடிய அளவுக்கு ஏணி. அந்த ஏணியை மட்டும் இல்லை, ஏணியில ஏறக்கூடிய தூதர்களையும் கண்டானே. அதுக்கு மேலன்னு கர்த்தர் சொன்னாரே, எப்பா உன்னை நான் கைவிட மாட்டேன், நீ இருக்கிற தேசத்தையும் உனக்கு கொடுப்பேன்னார. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உனக்கு உண்ண உணவும், உனக்கு இருக்க இடமும், நீ போகிற இடத்துல உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்ன. நான் மறுபடியும் உன்னை திரும்ப கொண்டு வரேன்னு சொன்னாங்க. மறுபடியும் திரும்ப கொண்டு வரேன். நீ போன மாதிரி போற, நீ வெறுமையா போற, நீ வெறுமையா போன மாதிரி போக மாட்டேமானே. நான் உன் கூட இருக்கனால, என் சூரியன் உன் மேலே உதிக்கிறனால உன் அஸ்தமனம் மாறும்,
sunset will go off, there will be a sunrise. This is a time to see the sunrise. சூரிய அஸ்தமனம் மாறும், என் துக்கம் கண்ணீர் மாறும், என் வாழ்க்கையில் ஒரு சூரிய உதயம். இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, அவரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்தது. கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா, எல்லாமே மாறும் ஐயா. நல்லா சொல்லுங்களேன், அல்லேலூயா. கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா, 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 பிதாவே உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, நீதியின் சூரியனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திக்கிறோம். எங்கள் மத்தியில் எழுந்தருளிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த விளக்கு அணையாதபடி பலிபீடத்தில் நெருப்பு எப்போதும் விளக்கு எரிந்து கொண்டிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க பிரசன்னம், we are here to carry the presence of God wherever we go. Let the anointing of God, let the presence of God go before us. உம்முடைய சமூகம் எனக்கு முன்னே போகாவிட்டால் என்னை அனுப்பாதிரும் என்று சொன்னீங்களப்பா. நீங்க எங்களுக்கு முன்னால போகணும். அடைப்பட்ட வழிகளை காத்த திறப்பீராக. பாதுகாப்பற்ற உலகத்தில் இருக்கிற எங்களுக்கு பாதுகாப்பு நீங்க தான் ஆண்டவரே. எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய கோட்டை, எங்களுடைய அரணும், எங்களை உயர்த்துகிற, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு தகப்பன் எங்களுக்கு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்த நல்ல ஆவியானவர் நீர் ஆண்டவரே எங்களை மேல் கொடியேற்றுகிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் எங்களை கூட இருப்பீராக, நடத்துவீராக. அவருடைய சட்டைங்கள் ஆரோக்கியம். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து பலன் கொடுத்து உன் தேவனாய் கர்த்தர் அவரே நமக்கு சூரியனும் கேடகமாக இருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். நன்மைக்கு காரணமானவரே, எங்கள் வாழ்க்கையிலே நன்மையான ஈவுகளை தந்து நாமத்தை மயப்படுத்த கிருபை தாரும். எல்லா கனம் எல்லா மகிமை உமக்கே எடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலம் வருவாதே. God bless you all. We love you. Pray for me. Thank you. God bless you.